இப்போ இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த உடல் ஒரு குழியில போய் விழப்போச்சு. இந்த பிரெயின் எதுக்கு இருக்குன்னா, அப்படி விழாம காப்பாத்துறதுக்கு. குழியிலிருந்து உங்களை காப்பாத்திருக்கலாம் இல்லையா? எதையாவது புடிச்சிருக்கலாம் கனவுல. அப்படி எதுவுமே பண்ணியிருக்காது. இந்த பிரெயினுக்கு அப்பனாலும் ஒரு ஃபர்ஸ்ட் இத செக் பண்றது, ஒருவேளை இவன் தூங்கிட்டு இருக்கானோ? ஆமா. அப்படின்னு இது கண்டுபிடிச்சிரும். கண்டுபிடிச்சு, அப்ப இத மட்டும் ஸ்லீப் மோட்ல இருந்து இவன எழுப்பி விட்டுறலாம். எழுப்பி விட்டோம்னா இவன் நார்மல் ஆயிருவான்னு சொன்ன உடனே, அந்த பிரெயின் தான் நம்மள எழுப்பி விடுது. இப்போ எந்த வெளிக்காரணிகளும் வந்து நம்மள எழுப்பல. உள்காரணிகளாலேயே இந்த கனவு மூலியமா இந்த உடல் வந்து விழிப்பு நிலைக்கு வந்துருச்சு. சொல்லும்போது உங்களுக்கு சாதாரணமா இருக்கு இல்லையா? இந்த நிகழ்வெல்லாம் எங்க நடந்துச்சுன்னா, அதுவும் அதே மூளைக்குள்ள தான் நடந்துச்சு. ஒரு சின்ன இன் பிட்வீன் கேப்ல. இந்த தண்டு வடத்துக்கும், இந்த மூளைக்கும் நடுவால மட்டும் தான் உங்களுக்கு கனவுங்கிறதே வரும். இது ஆமாவா? அப்படின்னு கேட்டா, ஆமா. ஏன் அப்படின்னு, இது எப்படி அப்படின்னு எந்த ஒரு விஷயம் சொன்னாலும், ஒரு நம்பக்கூடிய ஒரு காரணம் வேணும். இது இந்த செயல் மூளையிலேயே நடந்திருந்துச்சு அப்படின்னா, எல்லா கனவுகளும் உங்க மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனால் எந்த கனவுகளும் உங்க மெமரியிலேயே ஞாபகத்துக்கே வராது. ஏன் அப்படின்னா, இது தண்டுவடத்தின் உதவியால் நடத்தப்படக்கூடிய ஒரு செயல். அதனால உங்க மெமரியில இது ஸ்டோர் ஆகாது. பட் 1 மணி நேரம் கனவு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சித்தர் வந்தாரு, ஒளியில நின்னுட்டு இருந்தாரு. இந்த மாரி சொன்னாரு. அப்புறம் பேசினேன். அவ்வளோதான். எவ்வளோ பேசியிருப்பீங்க அந்த சித்தர்ட்ட? 1 மணி நேரம் பேசினேன். சொன்னப்ப 4 செகண்ட்ல சொல்லி முடிச்சுட்டீங்க. இவ்வளவுதான் ஸ்டோரேஜ் ஆகும். 1 மணி நேரம் கனவு உங்களை சொல்ல சொன்னா, இந்த 1 மணி நேரமும் உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா, அதுல மிக 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 நுண்ணிய டேட்டா எதெல்லாம் பிரெயின் வழியா போச்சோ, அந்த சிக்னல் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்திலேயே இருக்கும். ஆமா, அவர் வந்தாரு, நான் படுத்திருந்தேன், அவர் முதல்ல வந்து இங்க நின்னாரு, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அவர் மீசை இப்படி இருந்துச்சு, அவர் தலப்பாகை இப்படி இருந்துச்சு, இது எல்லாம் டீடைல்டு எல்லாமே மிஸ் ஆயிரும். இதுவும் ஆமாவான்னு கேட்டா, ஆமா. அதனாலதான் உங்களுக்கு கனவுகள் வந்து ஞாபகத்திலே வராது. ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா, மீண்டும் நீங்க தூங்குனீங்க அப்படின்னா, இந்த கனவுகள் வந்து ஞாபகத்துக்கு வரும். எனக்கு சில சமயம் அப்படி நடந்திருக்கு. இன்னைக்கு ஒரு கனவு கண்டு, இந்த கனவு இந்த கனவு ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் நான் தூங்கும்போது, அதோட அப்படியே கன்டினியூட்டி ஆகும். இப்ப கன்டினியூட்டி ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி நடந்த சம்பவங்கள் என் பிரெயின்ல எங்கேயோ ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த எங்கேயோங்கிறது பிரெயின்ல இல்ல, என் தண்டுவடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த தண்டுவடத்துல இருக்கக்கூடிய மொத்த டீட்டெயிலும் எடுத்து தான் இந்த பிரெயினுக்குள்ள இது கொடுத்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு. இது எப்படி மூளைக்கு ரிசீவ் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த மூளை வந்து ஒரு பயங்கரமான ஆள். அது என்ன பண்ணுதுன்னா, நான் தூங்குறேன், நீ கொஞ்ச நேரம் முழிச்சிருந்து பார்த்துக்கோ, இந்த உடம்ப பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு கொடுத்துட்டு போச்சு. இப்ப தூங்கி எந்திரிச்ச உடனே, என்னெல்லாம் பண்ண நீ? யார் யாரெல்லாம் வந்தா? இவன் என்னெல்லாம் பண்ணான்? அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு கொடு அப்படின்னு அது கேட்கும். இந்த தண்டுவட மொத்த டேட்டாவை சப்மிட் பண்ணும். இப்ப நான் கனவுல ஒரு சித்தர் பார்த்தேன் இல்லையா? அதெல்லாம் யாரு தான் பேசுனா? தண்டுவடம் தான் பேசுச்சு. இந்த மூளைக்கு அது தெரியாது. இது மிரட்டி, நீ இப்படி எல்லாம் பண்ணியா நைட்டு, அதை கொடு அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாவை இது வாங்கி, இது இப்ப ஞாபகம் வச்சுக்கும். இப்ப எனக்கு வந்த கனவு ஞாபகத்திலே இருக்குது அப்படின்னா மறக்காது. ஏன்னா அது என் ஞாபகத்தை அந்த ஸ்டோரேஜ்ங்கிற டிவைஸுக்கு இந்த மூளை கொண்டு போயிருச்சு. தூக்கத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. இவன் ஏன் தூங்கணும்? இவனை தூக்காமையே விட்டுறலாம்ல அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கு இல்லையா? இந்த மனுஷனை தூங்காம விட்டா அவன் 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சானா இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். 12 மணி நேரம் நம்ம வேலை செய்யும்போது மாசம் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 24 மணி நேரம் வேலை செய்யறப்ப, 18 மணி நேரம் வேலை செய்யறப்ப இதை தாண்டி சம்பாதிக்க முடியுமே அப்படின்னு கேட்டா முடியாது. முடியாதுங்கிறத விட கூடாது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தினோட வியதி. இந்த நியதி என்ன அப்படின்னா, 6 மணிக்கு மேல எந்த ஜீவராசிகளும் விழிப்பு நிலையில இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இங்க இரவுல என்னமோ நடக்க போகுது. இந்த பிரபஞ்சம் அதை எவ்ரி டே நடத்திக்கிட்டு தான் இருக்குது. அது நடத்துற எந்த செயலும் இந்த மனுஷனுக்கு தெரியக்கூடாது. இதை அதை பொத்தி 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 இன்ன வரைக்கும் பாதுகாக்குது. அதனால இரவுல நம்மளை அறியாத நிறைய விஷயங்கள் நடக்குது. மேல இருந்து நிறைய தேவதூதர்களா இருக்கட்டும், பல வேற்று கிரக மனிதர்களா இருக்கட்டும், இந்த பூமிக்கு வந்து கொண்டும் போய் கொண்டும் தான் இருக்கிறாங்க. பல கம்யூனிகேஷன் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த பூமியிலே இருக்கிற இந்த மனுஷனுக்கு இது எதுவுமே தெரியாது. இன்னும் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்க எல்லாம் ஏன் நைட் ஆனா தூங்குறீங்க? அந்த கேள்விக்கு உங்களுக்கு யாருக்காவது பதில் தெரிஞ்சது அப்படின்னா கீழே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.